Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 37, Daniel Part 8, Daniel Chapter 4 Part 1. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 37வது பிரசன்டேஷன். தானியல் 8வது பாகத்தை பார்க்க இருக்கிறோம். நாம் தானியல் 3 அதிகாரங்களை தியானித்து வந்தோம். இந்த முதல் 3 அதிகாரங்கள் முதல் 3 தூதை குறிக்கிறது என்று சொன்னேன். தானியல் புஸ்தகத்திலே முதல் 6 அதிகாரங்கள் மில்லரைட் அட்வென்டிஸ்ட், 7 டே அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையை குறிக்கிறது என்று நாம் படித்தோம். நாம் இன்றைக்கு 4வது அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். 4வது அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று நாம் இன்றைக்கி தியானிக்கப் போகிறோம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் நாம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாக கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த நல்ல வேலையும் பிதாவே, சபைக்கு எங்களுக்கு சத்தியம் கொடுத்திருக்கிறீர். இதோ இழந்து போன சத்தியத்தை மறுபடியுமாக எங்கள் சபை கொடுத்து வருகிறீர். இதை நாங்கள் அசட்டை செய்து விட்டு விடாத படிக்க இதை படித்து இதை புரிந்து கொண்டு பிறருக்கும் சொல்ல எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. பேசுகிற என்னுடன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசும் பிதாவே. மேலும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தரலும். அவர்கள் இந்த சத்தியங்களை படித்து தியானிக்க அவர்கள் கிருபை தரும். இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் முத்துதை குறித்து நாம் படித்து வந்தோம். முதல் 6 அதிகாரங்கள் மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறிக்கிறது என்று நாம் படித்தோம். இன்றைக்கு 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரம், தானியல் 4வது அதிகாரம், தானியல் புஸ்தகத்தில் அவர் எழுதாத ஒரு அதிகாரம். 4வது அதிகாரத்தை யார் எழுதினார் என்று பார்த்தா நேபுகாத் நேச்சார் எழுதினார். அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, எலன் ஒயிட்டுடைய ரைட்டிங்ஸில் எலன் ஒயிட் அம்மையார் எழுதாத ஒரு ரைட்டிங்ஸை எலன் ஒயிட் அம்மையார் தங்களுடைய புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார்கள். அது இயர்லி ரைட்டிங்ஸ் என்கிற புஸ்தகத்தில் இருக்கிறது. அது ஒருத்தருடைய கனவு, வில்லியம் மில்லர்ஸ் ட்ரீம். வில்லியம் மில்லர், அவருக்கு ஒரு கனவை தேவன் கொடுத்தார். அந்த கனவை அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அம்மையார் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அது பரத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். அப்போது அந்த கனவை நாம் ஆராய்ந்து அது என்னவென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு என்ன நடந்தது என்று தெரிய வரும். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்றும் அந்த கனவு மூலியமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், இனிமேல் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னு ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். நாம் தானியல் புஸ்தகத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். முதலாம் அதிகாரம் முதலாம் தூதை குறிக்கிறது. முதலாம் தூது எப்பொழுது வந்தது என்றால் 1798ஆம் ஆண்டு முதலாம் தூது வந்தது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு மிருகத்தின் சொரூபத்துக்கான ஒரு இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் என்று நாம் சொல்லுவோம். அந்த ஒரு சோதனை இருக்கிறது. அப்போ 2ஆம் தூதிலே 1842 வந்தது. இங்கே 43 முதலாவது தீர்க்க தரிசன சார்ட், அதை 1842 சபை போட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 3வது தூது 1844 அக்டோபர் 22 வந்தது என்று நம் அனைவருக்கும் தெரியும். இதான் முதல் 3 தூதுகள். இந்த காலகட்டத்திலே இதற்கு அப்புறம் தேவன் இங்கே இருக்கிற தவறை வெளிப்படுத்தினார் சபைக்கு. 1850 50 சார்ட், 1850 50 சார்ட், அதாவது 43வது சார்ட். அந்த சார்ட்டை விட்டுட்டு அதில் இருக்க தவறை சரி பண்ணி இன்னொரு சார்ட் போட்டாங்க. இங்கே உடன்படிக்கை நிறைவேறினது. எப்படி பண்டைய இஸ்ரவேலருக்கு தேவன் 2 கற்பலகைகள் கொடுத்தாதோ அதே மாதிரி சபைக்கு, இங்கே 7 டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு தீர்க்க தரிசன சார்ட் 2 கொடுத்தார். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆனதென்றால் தானியேல் 4ஆம் அதிகாரம் ஒரு இடத்தில் ஆரம்பிக்கிறது. 4வது அதிகாரம் பிகின்ஸ். ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது, ஒரு இடத்துல முடிவடைகிறது. 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து சம்பவங்களும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது, ஒரு இடத்துல முடிகிறது. இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் 1863 ஆரம்பிக்கிறது. 1989 இது முடிகிறது. அப்போ இந்த வருடங்களை நம்ம கணக்கு போடும்போது இந்த வருடங்கள் 126 வருடங்கள்
வருகிறது. இங்கே என்ன ஆனது என்றால், இந்த 2 சார்ட், சபைக்கு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்ட அந்த சார்ட்ஸை நீக்கிவிட்டு சபை தேவன் சொல்லாத ஒரு சார்ட்டை போட்டாங்க. 63 சார்ட். இப்போ சபைக்கிட்ட இருக்கிற ஒரு சார்ட், தீர்க்க தரிசன சார்ட், நம்ம வீட்டில் அநேகர் வைத்திருப்போம். அந்த சார்ட் என்ன சார்ட் என்றால் 63 சார்ட். அது தேவன் சொல்லாத ஒரு சார்ட். வேதாகமத்தில் அந்த சார்ட்டுக்குரிய ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. ஆனால் இந்த 2க்கும் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆபகுக் 2:2-3 நாம் வாசிக்கும் பொழுது தேவன் தீர்க்க தரிசனத்தை பலகைகளிலே எழுதிவை என்றார். அந்த 2 பலகைகள் தேவன் கொடுத்து விட்டார். ஆனால் இது சபையாக சொந்தமாக வந்தது. அதனால் இங்கே இருக்கிற சத்தியங்கள் என்ன ஆனதென்றால் மறைந்து போய்விட்டது. சத்தியங்கள், கொஞ்சம் சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் முக்கியமான சத்தியங்களை இங்கேருந்து அகற்றிவிட்டு இப்பொழுது சபையிடம் ஒரு தவறான ஒரு சார்ட் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 63. அப்போ 4வது அதிகாரம் இங்கே ஆரம்பிக்கிறது. 1863 ஆரம்பிக்கிறது. 1989 இது முடிகிறது. இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 1. நாம் வில்லியம் மில்லருடைய கனவை படிக்க வேண்டும் என்றால் வில்லியம் மில்லருடைய கனவில் வருகிற அர்த்தத்தை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அங்கே வருகிற ஒவ்வொரு பொருட்களுடைய அர்த்தத்தை நாம் படித்து கொண்டால்தான் தீர்க்க தரிசனத்திலே அது எப்படி தேவன் கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு புரிய வரும். வில்லியம் மில்லருடைய கனவை ஒரு சுருக்கமாக நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அடுத்த ப்ரெசன்டேஷனில் நம்ம தெளிவாக அதை படிக்க போகிறோம். வில்லியம் மில்லர் அவர் ஒரு கனவை காண்கிறார். அந்த கனவிலே ஒருவர் வந்து வில்லியம் மில்லருக்கு ஒரு பெட்டியை தருகிறார். அந்த பெட்டியை வில்லியம் மில்லர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய அறைக்கு எடுத்து சென்று ஒரு பலகையின் மேலாக அவர் வைக்கிறார். அந்த பெட்டியை வைக்கிறார். அந்த பெட்டிக்குரிய சாவியும் அதனுடன் கூட இருக்கிறது. அந்த பெட்டி கூட அந்த சாவி இருக்கிறது. அந்த சாவியை எடுத்து அந்த பெட்டியை திறக்கிறார். உள்ளே பார்க்கும் பொழுது மிக விலை உயர்ந்த ரத்தினங்களும் கற்களும் உள்ளே இருக்கிறது. விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது. அப்பொழுது இவர் அந்த ஆனந்த சந்தோஷம் இவருக்கு வருகிறது. உள்ளே இருக்கிற அந்த ரத்தினங்களுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு ஒத்திருக்கிறது. இவர் இந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் இவர் என்ன செய்கிறார் என்றால் வெளியே இருக்கிற நபர்களையும் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் இதை பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த பெட்டியை நீங்கள் பாருங்கள் என்று அழைக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தராக இந்த பெட்டியை பார்க்குறவங்க சும்மா இல்லாமல் பெட்டியை பார்க்குறவங்க அந்த விலை மதிக்க முடியாத கற்கள், உள்ளே இருக்கிற கற்களை என்ன செய்து விட்டார்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுகிறார்கள். அது அந்த கற்கள் மேலே தூசி படிந்துருது. கற்கள் அங்கே எங்கே சிதறப்பட்டு போயிடுது. அந்த வீடு முழுவதுமாக, அந்த அறை முழுவதுமாக அது சிதறப்பட்டு போய்விடுகிறது. அப்பொழுது இவர் மிகவும் அழுகிறார். ஏனென்றால் இப்படி விலையுயர்ந்த பொருட்கள் இருந்ததே இப்படி ஆகிவிட்டது என்று அவர் அழுகிறார். அப்பொழுது அந்த அறைக்குள்ளாக ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் வில்லியம் மில்லரை தேற்றி, நீ கவலைப்படாத, நான் இதை சரி செய்கிறேன் என்று சொல்லி அந்த ரத்தினங்களை மறுபடியுமாக அந்த தூசியெல்லாம் உதறிவிட்டு அதை சுத்தம் செய்து மறுபடியுமாக அந்த காரியங்களை, அந்த ரத்தினங்களை அவர் என்ன செய்கிறார்னா விலை மதிக்காத பொருட்களை மறுபடியுமாக அந்த பெட்டிக்குள்ளாக உள்ளே அவர் வைக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் அவருடைய கனவு. இதை நான் சுருக்கமாக சொன்னேன். வருகிற ப்ரெசன்டேஷனில் தெளிவாக நாம் படிக்க போகிறோம். அப்போது இதுக்குரிய அர்த்தம் என்ன என்று படிப்பதற்கு இதில் வருகிற ஒவ்வொரு பொருளையும் நாம் பார்க்க வேண்டும். பெட்டி என்றால் என்ன, சாவி என்றால் என்ன, அந்த நபர் யார், உள்ளே வந்த அந்த நபர் யார் என்று ஒவ்வொன்றாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். இதை நாம் படிப்பதற்கு நாம் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்துதலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை நாம் வாசிப்போம். அம்மையார் என்ன எழுதியிருக்கிறாங்க என்று நாம் வாசிப்போம். Testimonies Volume 9 267. The 5th chapter of Revelation needs to be closely studied. It is of great importance to those who shall act a part in the work of God for these last days. There are some who are deceived. They do not realize what is coming on earth.
வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை சபை வாசிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இதை தெள்ள தெளிவாக வாசிக்க வேண்டும். ஏன் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் என்றால், இனி உலகத்தில் வரப்போவது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இனிமேல் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அது தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுகிறது என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அப்போது நாம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் தொடங்க வேண்டும். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது யோவான் சிங்காசனத்தை காண்கிறார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். சிங்காசனம், மூப்பர்கள், ஜீவன்கள் அனைத்தையும் காண்கிறார். அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவுடைய வலது கரத்திலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே அவருடைய கையில் சிங்காசனத்தின் மேல் பிதாவானவர் வீற்றிருக்கிறார். அவருடைய கையில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 5ஆம் அதிகாரத்திலே யோவான் என்ன செய்கிறார் என்றால், எப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி அந்த தீர்க்க தரிசனத்தோடு ஒரு அங்கமாகிறாரோ, அந்த தீர்க்கதரிசி என்னத்தை குறிக்கிறார் என்றால் உலக கடைசியில் வாழ்கிற ஜனங்களை குறிக்கிறார் என்று நாம் ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்லையும் படித்து வருகிறோம். ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தில் ஒரு அங்கமாகிறாரோ அவர் கடைசியில் உலக கடைசியில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஒத்திருக்கிறார். அப்போது இந்த 5ஆம் அதிகாரத்தில் யோவான் என்ன செய்கிறார், அந்த தூதரிடம் கேட்கிறார். அவர் அழுகிறார். ஏனென்றால் அந்த புஸ்தகத்தை யாராலும் திறக்க முடியவில்லை. பூமியிலும் வானத்திலும் யாராலையுமே அதை திறக்க முடியல. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை திறக்கிறதுக்கு ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று நாம் அனைவருக்குமாக தெரியும். அப்போது அவர் ஒரு அங்கமாகி விடுகிறார். அது உலக கடைசிக்கு ஒத்திருக்கிறது. அப்போ உலக கடைசியிலே இது நடக்க இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொன்றாக நாம் வாசிப்போம், ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். அவருடைய வலது கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது என்ன புஸ்தகம் என்று நாம் படிக்க வேண்டும். அடுத்து 2வது வசனம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்தினாலாவது பூமியினாலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் அங்கே அழுகிறாரு. அப்போ அங்கே ஒரு அங்கமாகி விடுகிறார். அவரை அங்கமாகி விடுகிறதுனால இது கடைசி காலத்தை குறிக்கிறது. 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். இங்கே இயேசு கிறிஸ்துவை எப்படி சித்தரித்திருக்கிறார்கள் என்றால் யூதா கோத்திரத்து சிங்கம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை சிங்கமாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இயேசு கிறிஸ்து வாங்கிறார். 2வதாக இங்கே ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இங்கே இயேசு கிறிஸ்துவை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்றால் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சித்தரிக்கிறார்கள். அதே மாதிரி அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்போது தீர்க்க தரிசனத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது. உதாரணத்துக்கு தானியேல் 8:13 2300 ராப்பகல் என்று சொல்லும் போது அங்கே பால்முனை என்கிற ஒரு சொல் வருகிறது. இந்த பால்முனை என்பது ஒண்டர்ஃபுல் நம்பரர். தேவன் தீர்க்க தரிசனத்திற்கு எல்லாம் தலையாக இருக்க ஒரு தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல் அந்த எண்களை வைத்து பேசக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பது அது நமக்கு சொல்கிறது. எங்கெல்லாம் சீலோ என்கிற பேர் வருகிறதோ, சீலோவாம் என்று வருகிறதோ, அங்கே எல்லாம் பின்மாரியின் அனுபவத்தை பற்றி பேசுகிறது. இது தீர்க்க தரிசனத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய பலி தியாகத்தை இங்கே குறிக்கிறது. அவர் செய்கிற வேலையை குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே சிங்கம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்து சிங்கம். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லும்போது தீர்க்க தரிசனத்திலே அது நமக்கு எதை குறிக்கிறது என்றால், யூதா கோத்திரத்து சிங்கம்
முத்திரையை உடைக்கும், முத்திரிக்கும். முத்திரையை உடைக்கிற ஒரு வேலை இருக்கிறது சிங்கத்திற்கு, அதே மாதிரி முத்திரிக்கிற வேலையும் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து முத்திரையை எடுக்கிறார், அதே மாதிரி முத்திரிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்திக்கிறது. அப்போ இதில் அவர் கரத்தில் ஒரு புஸ்தகம் இருந்தது, பிதாவுடைய கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது என்ன புஸ்தகம் என்று நாம் படிக்க வேண்டும். Manuscript Releases, Volume 20, 197. We asked John what he saw and heard in the vision of Patmos, and he answers, and I saw in the right hand of him that sat on the throne a book written within and on backside, sealed with 7 seals, and I saw a strong angel proclaiming with a loud voice, who is worthy to open the book and to loose the seals thereof? And no man in heaven nor in earth, neither under the earth, was able to open the book, neither to look thereon. இங்கே வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை சொல்லிவிட்டு அடுத்து பாருங்கள், அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். There in his open hand laid the book, the roll of history of God's providence, the prophetic history of nations and the church. Herein was contained the divine utterances, his authority, his commandments, his laws, the whole symbolic counsel of eternal and history of all ruling powers in the nations. In symbolic language was contained in the roll the influence of every nation, tongue, people from beginning of earth's history to its க்ளோஸ். இங்கே அந்த புஸ்தகத்தை குறித்து இது ஒரு வரலாற்று புஸ்தகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று புஸ்தகம் ஆதியிலிருந்து நிறைவு வரைக்கும் உள்ள அனைத்தையும் அடங்கின ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். இதை வைத்து கொண்டு அநேகர் தவறாக எண்ணத்தை போதிக்கிறார்கள் என்றால், இந்த புஸ்தகம் வேதாகமத்துக்கு அப்பாற்பட்ட புஸ்தகம், இது வேதாகமம் கிடையாது, இது ஒரு வரலாற்று புஸ்தகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வேதாகமம் என்பதற்கு கொஞ்சம் கொட்டேஷனுக்கு அடுத்து அம்மையார் என்ன எழுதுகிறாங்க என்று நாம் வாசிப்போம். As the book was unrolled, all who looked upon it were filled with awe. There were no blanks in the book, there was space for no more writing. அந்த புஸ்தகத்திலே, அவர் கையில் இருந்த புஸ்தகத்திலே இனிமேல் ஒன்றையும் கூட்டக்கூடாத மாதிரி இருக்கிறது, ஒன்றையும் குறைக்க முடியாத மாதிரி இருக்கிறது என்று இருக்குது. அங்கே இடம் கிடையாது, இனிமேல் எழுதுறதுக்கு அதில் இடம் இல்லை என்று இங்கே அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அப்படி எங்கே எந்த புஸ்தகம் இருக்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 22, 18, 19 இந்த புஸ்தகத்திலே ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த வசனம் தெரியும். அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இது வேதாகமத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 66 புஸ்தகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோடு ஒன்றும் குறைக்கவும் முடியாது, ஒன்றும் கூட்டவும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே அத்தாரிட்டி, இதே அதிகாரம் எதற்கும் இருக்கிறது என்றால் தீர்க்க தரிசனத்திற்கும் தீர்க்க தரிசன ஆகமத்துக்கும் இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிக்கும் இதே அத்தாரிட்டி இருக்கிறது. இப்பொழுது சபையில் என்ன நடந்து கொண்டு வருகிறது என்றால், சிறு சிறிய புஸ்தகங்கள் அம்மையாருடைய ரைட்டிங்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க, அதை சிறு சிறு பாகங்களாக செய்து ஊழியங்களாக செய்து வருகிறார்கள். இப்படி செய்யும் பொழுது வேதாகமத்துக்கு அவர்கள் மேல், வேதாகமத்தில் இதை செய்யும் பொழுது அவர்கள் மேல் என்ன சாபம் வருகிறதோ அதே சாபம் நம் மேலும் வரும். இப்பொழுது அநேக கம்பைலேஷன் ரைட்டிங்ஸ் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. சபைக்கு அம்மையாருடைய ரைட்டிங்ஸ்லேருந்து வருது. கொஞ்சம் கொஞ்சம் பாகமாக அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அப்படி செய்யும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முக்கியமான சொற்றொடர்கள் என்ற விட்டுவிட்டு, முக்கியமான பேராகிராஃப்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத பேராகிராஃப் எடுத்து கொடுத்துட்டு, இப்படி இருக்கிறனால சபைக்கு அது மிகவும் ஒரு பின்னடைவாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் தெளிவாக புரிய வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த புஸ்தகம், அவர் கையில் இருந்த புஸ்தகம் என்னவென்றால் வேதாகமம். முதலாவது வேதாகமம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பால்டிங் அண்ட் மேகன் 58. When Christ came to this earth, the traditions that had been handed down from generation to generation and the human interpretation was of the scriptures hid from men the truth as it in Jesus. The truth was buried beneath the mass of tradition. The spiritual import of the sacred volumes was lost, for in their unbelief men locked the door of heavenly treasure. Darkness covered the earth and gross darkness the people. Truth looked down from heaven to earth, but now nowhere was revealed the divine impress. A gloom like the pall of death overspread the earth. But the line of tribe of Judah prevailed. He opened the seal that closed the book of divine instruction. இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே இந்த யூதர்களும் அப்பொழுது இருந்த
இஸ்ரவேலர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய சொந்த வார்த்தைகளை வேதாகமத்தில் வைத்துவிட்டு தங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய கஸ்டம்ஸை என்ன செய்தார்கள் என்றால் வேதாகமத்துக்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய சொந்த விளக்கத்தை வேதாகமத்துக்கு கொடுத்தனால வேதாகமும் முத்திரிக்கப்பட்டிருந்தது என்பதை இங்கே இந்த கோர்ட்டில் அம்மையார் தெரிய வராங்க. அப்படி இருந்தும் யூதா கோத்திரத்து பாலசிங்கம் என்ன செய்கிறார் என்றால், he opened the seal that closed the book of divine instruction. The book of divine instruction என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெல்ல தெளிவாக அம்மையார் எதை குறிப்பிட்டார்கள் என்றால், அங்கே வேதாகமத்தை தான் அவர் பிதாவானவர் கையில் வைத்திருந்தார் என்பது தெரிய வருகிறது. அப்போது அந்த பிதாவுடைய கையில் இருக்கிற வேதாகமும் முத்திரையிலிருந்து அகப்படும் பொழுது, முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைக்கும் பொழுது என்ன ஆகிறது என்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ ஆகிறது. The world was permitted to gaze upon pure unadulterated truth. Truth itself descended to roll back the darkness and counteract error. A teacher was sent from heaven with a light that was to light every man that comes into the world. There were men and women who eagerly seek for knowledge, the sure word of prophecy, and when it came, it was as light shining in a dark place. இந்த காலகட்டத்திலே அம்மையார் இந்த கோட்டை எழுதும் பொழுது அங்கே பார்த்தீர்கள் என்றால், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை சொல்லிவிட்டு ஏதோடு இதை இணைக்கிறார்கள் என்றால் தீர்க்க தரிசனம். தேவன் ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் ஞானம் அதிகரிக்கிறது, அறிவு பெருக்கமாகிறது என்பதை இங்கே தெரியப்படுத்துகிறார். எலன் ஒயிட் இங்கே நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த அறிவு பெருக்கம் எதில் வருகிறது என்றால் ஷுவர் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்திலே வருகிறது. அவர் கையில் வேதாகம் இருக்கிறது, அந்த வேதாகமும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒவ்வொரு முத்திரையை அவர் உடைக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அறிவு பெருக்கம் ஆகிறது. அந்த அறிவு பெருக்கம் வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன பகுதியிலே அந்த அறிவு பெருக்கம் வருகிறது என்பதை இங்கே அம்மையார் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், ஜூலை 11, 1906. Let everyone who has been blessed with reasoning faculty take up the Bible and search his pages that he may understand the will of God concerning him. In this book divine instruction is given to all. The Bible is addressed to everyone, to every class of society, to those of every clime and age. இங்கே தெளிவாக அந்த புக் ஆஃப் டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சென்ற கோர்ட்ஸில் புக் ஆஃப் டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன் படத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் என்னவென்று தெளிவாக இந்த ஒரு கோர்ட்டில் அம்மையார் அது வேதாகமம் என்று எழுதிவிட்டார்கள். அது வேறு எந்த புஸ்தகமும் கிடையாது, அது வேதாகமம் என்று எழுதிவிட்டார்கள். இந்த காலகட்டத்தில் இப்பொழுது அவர் எப்பொழுது உடைத்தார், எப்பொழுது அந்த அதிகாரம் பெற்றார் என்று பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையிலே அந்த அதிகாரத்தை பெற்றார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். சிலுவையிலே அவர் என்ன செய்தார் என்றால் வெற்றி சிறந்தார். சாத்தானையும் பாவத்தையும் மரணத்தையும் அவர் வெற்றி சிறந்தார். அதனால் அவர் பாத்திரவானாய் இருக்கிறார். அந்த முத்திரைகளை உடைக்க அவர் பாத்திரவானாய் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அப்போது 7 முத்திரைகள் இருக்கிறது. 7 முத்திரையை ஒரே முறை உடைக்க முடியாது. ஒவ்வொரு முறை இட்ஸ் ப்ரொக்ரெசிவ் என்று வார்த்தை இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றாக தேவன் இயேசு கிறிஸ்துவான இந்த முத்திரையை உடைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது இங்கே என்ன ஆகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இது ஏன் நான் இதை படிக்கிறோன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முதலாவது வசனம் பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போல சத்தமாய் சொல்ல கேட்டேன். 4 ஜீவன்களில் ஒன்று யோவானை பார்த்து என்ன சொல்கிறது என்றால், நீ வந்து பார். முதலாவது முத்திரையை உடைக்கும் பொழுது நீ வந்து பார் என்று சொல்கிறது. அப்போ 2வது முத்திரையை உடைக்கும் போது என்ன ஆகிறது என்று வசனம் 3, அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போ 2ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது நீ வந்து பார் என்று ஒரு சத்தம் உண்டாகிறது. வசனம் 5, அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 3வது முத்திரையை உடைக்கும் பொழுதும் நீ வந்து பார் என்கிற ஒரு சத்தம் பிறக்கிறது. 7வது வசனம், அவர் 4வது முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். 4வது முத்திரையை உடைக்கும் பொழுதும் நீ வந்து பார் என்கிற ஒரு சத்தம் பிறக்கிறது. அப்படி என்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் யூதா கோத்திரத்து பாலசிங்கம் ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது என்ன சத்தம் உருவாகிறது? நீ வந்து பார் என்று. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், வில்லியம் மில்லருடைய கனவிலே அவருக்கு ஒரு நபர் உள்ளே வந்தார் என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தை நீ வந்து பார்,
என்று சொல்கிறார். அந்த வில்லியம்லுடைய கனவிலே நீ வந்து பார் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இதை தான் தேவன் ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது இங்கே என்னாகிறது, நீ வந்து பார் என்கிற சத்தம் அங்கே உருவாகிறது. Manuscript releases volume 18 1415. It was the line of tribe of Judah who unsealed the book and gave it to John the revelation of what should be in these last days. Daniel stood in his lot to bear his testimony, which was sealed until the time of end. யூதா கோத்திரத்து பாலசிங்கம் அந்த முத்திரையை உடைக்கிறார் என்று நாம் படித்தோம். இங்கே எப்பொழுது உடைக்கிறார் என்ற தெளிவான தேதியங்க அம்மையார் கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் எண்ட், முடிவு காலத்திலே முதலாவது முத்திரையை உடைக்கிறார் என்று இங்கே தெளிவாக அம்மையார் கொடுக்கிறாங்க. டைம் ஆஃப் எண்ட், முடிவு காலத்திலே இந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து உடைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When the first angel message should be proclaimed to our world, these matter are of infinite importance in these last days. But while many shall be purified, made white and tried, the wicked shall do wickedly, none of the wicked shall understand. இங்கே வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை சொல்லிவிட்டு தானியேல் 12ஆம் அதிகாரத்தை அம்மையார் கோட் செஞ்சுருக்காங்க. அப்போ தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் அநேகர் சுத்தமாக்கப்பட்டு வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் திகழ்வார்கள். இது எதற்கு ஒத்திருக்கிறது? சுத்தமாக்கப்படுதல், வெண்மையாக்கப்படுதல், புடமிடப்படுதல். இது 3 ஸ்டெப் டெஸ்டிங் ப்ராசஸ் என்று நாம் படித்தோம். இது எவர்லாஸ்டிங் காஸ்பல், நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் என்பது சபை 2ஆக பிரிக்கிறது. அது 3 செய்திகளாக வருகிறது. அப்போ இந்த 3 செய்திக்குள்ளாக கடந்து சென்றவர்கள், 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது, இதற்குள்ளாக கடந்து சென்றவர்கள் யார் என்று பார்க்கும்போது முடிவு காலத்தில் வாழ்ந்தவர்கள். யார் என்றால் 1798 1844 வரைக்கும் வாழ்ந்தவர்கள் மில்லரைட் அட்வென்டிஸ்ட். மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டம் 1798 1844. இந்த காலங்களுக்குள்ளாக என்ன ஆனது என்றால், அந்த முத்திரையை யூதா கோத்திரத்து சிங்கம் உடைக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உடைக்கும் பொழுது என்ன ஆகிறது? இங்கே அம்மையார் கோட் செஞ்சுருக்காங்க, ஒரு துன்மார்க்கனும் உணரவில்லை. துன்மார்க்கன் யாரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். எப்படி ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள்? ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுதும் அறிவு பெருக்கிறது. என்ன அறிவு பெருக்கிறது? தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிற அறிவு பெருக்கிறது என்பதை நாம் கோட் வாசிப்போம். அப்போ வேதாகமத்தில் இருக்கிற அறிவு பெருக்கிறது, தீர்க்க தரிசன பகுதியில் இருக்கிற அறிவு அதிகமாகிறது. செலக்டட் மெசேஜஸ் புக் 2 109. All that God has in prophetic history specified to be fulfilled in the past has been, and all is yet to come in his order will be. Daniel, God's prophet, stand in his place. John stand in his place. In the revelation, the line of tribe of Judah has opened the students of prophecy, the book of Daniel, and thus is Daniel standing in his place. தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே தானியேல் நீ போய் உறங்கு, உன்னுடைய சுதந்திர விதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று வசனம் இருக்கிறது. தானியேல் எப்பொழுதெல்லாம் எழுந்திருப்பார் என்று நாம் படித்தோம். தானியேல் புஸ்தகம் எழுதப்பட்ட நோக்கம் எப்பொழுதெல்லாம் அது நிறைவேறுகிறதோ, தீர்க்க தரிசனத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக தானியேல் எழுந்து நிற்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் வருகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது யார் எழுந்து நிற்கிறார் என்றால் அந்த தீர்க்கதரிசி யார்? யோவான் எழுந்து நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வேதாகமம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தெளிவாக வேதாகமத்தில் எந்த பகுதி முத்திரிக்கப்பட்டிருந்த பகுதி வெளிப்படுத்தப்படுது தெளிவாக அம்மையார் எழுதியிருக்காங்க. புக் ஆஃப் டேனியல், தானியேல் புஸ்தகம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இங்கே முத்திரையிலிருந்து அகப்படுகிறது. தேவன் அந்த முத்திரையை உடைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He bears his testimony that with the Lord revealed to him in vision of a great and solemn events which we must know as we stand on the very threshold of fulfillment. In history and prophecy, the word of God portrays the long continued conflict between truth and error. That conflict is yet in progress. Those things which have been and will be repeated. இந்த காலகட்டத்திலே தானியேல் 5ஆம் அதிகாரத்தை சொல்லிவிட்டு அதே மாதிரி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தையும் தானியேல் 12ஆம் அதிகாரத்தையும் சொல்லிவிட்டு those things will be repeated. ஒரு முறை இது நடந்தது மறுபடியுமாக நடக்க போகிறது. அப்படி என்றால் ஒரு முறை
மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலத்தில் சில காரியங்கள் நடந்தது, அது மறுபடியுமாக கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அது நடக்கப் போகிறது என்பதை இங்கே அம்மையார் முன்வைக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே அட்வென்டிஸ்டோடைய பயனீர்ஸ், நம்ம அட்வென்டிஸ்ட் பயனீர்ஸ்க்கு என்ன ஐடியா இருந்தது என்று நாம் வாசிப்போம். ஜேம்ஸ் ஒயிட், ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், நவம்பர் 1, 1853. ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட்டுடைய கணவருக்கு அவர் என்ன எழுதுகிறார் என்றால், வாட் டேனியல் வாஸ் கமாண்ட் டு சீல் அப் அண்ட் க்ளோஸ் இஸ் நவ் த்ரூ ஆல் பவர்ஃபுல் மீடியேஷன் of the line of tribe of Judah revealed unto us, Revelation 5:5. Hence many run to and fro and knowledge is increased. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே யூதா கோத்திர சிங்கம் முத்திரையை உடைக்கிறார். அந்த முத்திரையை அவர் உடைக்கும் பொழுது என்ன புஸ்தகத்தை அவர் உடைக்கிறார் என்றால், புக் ஆஃப் டேனியல், தானியல் புஸ்தகத்தை, அதில் இருக்க தீர்க்க தரிசன பகுதியை அவர் அதில் இருக்கிற முத்திரையை உடைக்கிறார். ஆனால் எப்படி உடைக்கிறார்? ப்ரொக்ரெசிவ் ஃபேஷன், கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறார். அது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் 1798, டைம் ஆஃப் எண்ட் நாம் படித்தோம். 1798 அது ஆரம்பிக்க தேவன் முதலாவது முத்திரையை உடைக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகளை நான் ஆராயும் பொழுது நம்ம இப்பொழுது படித்தோம். சிங்கத்தினுடைய வேலை என்னவென்றால், யூதா கோத்திர சிங்கத்துடைய வேலை முத்திரையை உடைக்கிறது மட்டுமில்லை, முத்திரிக்கும் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகள், நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இங்கே நாம் அனைவருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தூதன் பரத்திலிருந்து வருகிறார், பலமுள்ள தூதன். இந்த பலமுள்ள தூதன் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இங்கே கீழே இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருகிறார் என்றால், அவர் சுயமாக அவர் கீழே இறங்கி வருவது என்பது நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற கூடாரத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு உருவகமாக, சிம்பாலிக் என்று சொல்லுவோம், உருவகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய செய்தியை இங்கே அனுப்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. 1798 தானியல் புஸ்தகம் திறக்கப்பட்டது என்று நாம் படித்தோம். அப்போது இந்த காலகட்டம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த காலகட்டம், இது என்ன காலகட்டம் என்றால், ஆகஸ்ட் 11, 1840 என்று நாம் தீர்க்க தரிசனத்தை படித்து கொண்டு வருகிறோம். ஆகஸ்ட் 11, 1840 இந்த தூதன் கீழே இறங்கி வருகிறார். இந்த தூதன் கீழே இறங்கி வரும்போது இவருடைய கையில் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது. ஏற்கனவே திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இப்போ 1798 தானியல் புஸ்தகம் திறக்கப்பட்டுச்சு. இங்கே அந்த திறக்கப்படுதல், அந்த முத்திரையை உடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு வருகிறது. அதாவது அறிவு பெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருகிறது. அப்போ இங்கே இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே இங்கே 3வது வசனத்திலே சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். இங்கே சிங்கம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அந்த சிங்கம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த தூதன் தான் கெர்ச்சிக்கிறார். அந்த தூதன் இயேசு கிறிஸ்து. சிங்கம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சிங்கத்துடைய வேலை முத்திரிக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் எந்த பகுதி முத்திரிக்கப்பட்டது என்றால் 7 இடிகள் முத்திரிக்கப்பட்டது. 1798 எந்த புஸ்தகம் முத்திரையிலிருந்து அகப்பட்டது? முத்திரையை தேவன் உடைத்தார். தானியல் புஸ்தகம். தானியல் காலத்திலே தானியேல் அந்த புஸ்தகத்தை முத்திரித்தார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில், நாம் வாழ்கிற காலகட்டத்திற்கு ஒரு பகுதி முத்திரிக்கப்பட்டிருந்தது. அது என்ன பகுதி என்றால் 7 இடிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இதை தெள்ள தெளிவாக எப்படி நம்முடைய பயனீர் எழுதுறாங்க என்று பாருங்கள். SDA Bible Commentary Volume 7, 971. After the 7 thunders uttered their voices, the injunction comes to John as
to Daniel in regard to the little book, seal up those things which the seven thunders uttered. These relate to future events which will disclose in their order. Daniel shall stand in his slot at the end of days. John sees the little book unsealed. Then Daniel's prophecies have their proper place in first, second, third angels' messages to be given to the world. The unsealing of the little book was the message in relation to time. எப்படி தானியேல் புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கே 7 இடிகள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 இடிகளை பற்றி இந்த 7 இடிகள் என்னவென்றாமே எழுதியிருக்காங்க. தீஸ் ரிலேட் டு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். இது இனி நடக்க போகிறது, இன்னும் நடக்கவில்லை என்று இந்த கோட்டில் அம்மையார் எழுதுங்க. அந்த 7 இடிகளும் இன்னும் நடக்கவில்லை என்று எழுதுகிறார்கள். ஆனால் இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். அப்போ 1798 தானியேல் புஸ்தகம் முத்திரையை உடைக்க தேவன் ஆரம்பித்தார். அறிவு பெருக்கமாகி வருகிறது. அந்த காலகட்டத்தில் என்ன காரியங்களை முத்தரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 7 இடிகளை அவர் முத்தரிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். அப்போது இங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்தவர்களும் போய் அந்த தூதன் கையில் இருக்கிற சிறு புஸ்தகத்தை வாங்கி யோவான் புசிக்கிறார். அப்போ யார் புசித்தா? வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்த நபர்களும் அட்வென்டிஸ்ட் ஜனங்களும் புசிக்கிறாங்க. அது அவங்களுடைய வாய்க்கு மதுரமாக இருக்கிறது, வயிற்றுக்கு அது கசப்பாக இருக்கிறது. இது என்ன அனுபவம் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் அந்த அறிவு பெருக்கத்தை அவர்கள் வாங்கி அதை பார்க்கும்போது அந்த சிறு புஸ்தகத்தை அவர்கள் வாங்கும் பொழுது அவர்கள் இயர் டே பிரின்சிபல், ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கிறது தீர்க்க தரிசனத்திலே என்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் அதன்படி செல்லும் பொழுது தேவன் வரவில்லை. அது அவங்களுக்கு வயிற்றுக்கு கசப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Statement continues. The book of Daniel and Revelation are one is prophecy and other is revelation. One a book sealed, the other a book opened. John heard the mysteries which the thunders uttered, but he was commanded not to write them. இங்கே நாம் பார்க்கும்பொழுது அவங்களுடைய வயிற்றுக்கு கசப்பாக இருந்தது. அப்போ இது எப்பொழுது நடக்கிறது என்றால் 1840 ஆகஸ்ட் 11 இது நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் என்னவென்ற அம்மையார் எழுதியிருக்காங்க, தீஸ் ரிலேட்டிவ் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நடக்க போகிற காரியங்கள் தான் 7 இடிகள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இதில் இன்னொரு எழுதுகிறாங்க பாருங்கள். The special light given to John which was expressed in 7 thunders was a delineation of events which would transpire under first and second angels message. முதலாம் தூது இரண்டாம் தூது காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான் 7 இடிகள் என்று எழுதுகிறார்கள். ஏன் அம்மையார் இப்படி எழுதுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 இடிகள் வருங்காலத்திலே நடக்க போகிற சம்பவங்கள் எழுதுகிறார்கள். அதே போல் முதலாம் தூது இரண்டாம் தூது 1798 1844 வரைக்கும் நடந்த சம்பவங்கள் தான் என்று எழுதுகிறாங்க. 2 வரையாக எழுதுகிறார்கள். அப்படி என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு முறை இது நடந்தது. 7 இடிகள் மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டத்தில் நடந்தது. அது மறுபடியுமாக நம்முடைய காலகட்டத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தேவன் இப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். வரலாறு மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மில்லரைட் அட்வென்டிஸ்ட் வாழ்க்கையிலே தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்களை தேவன் பிரித்தெடுத்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறவர்கள் தேவன் பிரித்து கொண்டிருக்கிறார். 144,000 கூட்டமாக இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே 144,000 அவருடைய வாழ்க்கையில் இந்த 7 இடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டத்தில் 7 இடிகள் நடந்ததோ, ஏன் அங்கே அவர் முத்திரிக்க சொல்கிறார் என்றால், அந்த 7 இடிகளிலே ஒரு இடி என்னவென்றால் கிரேட் டிசப்பாயின்மெண்ட். அவங்க ஏமாற்றம் அங்கே அடைய வேண்டும். அதை அவர் யோவான் எழுதிவிட்டார் என்றால் மில்லரைட் அட்வென்டிஸ்டுக்கு தெரிந்துவிடும், நாம் ஏமாற்றம் அடைய போகிறோம் என்று அவங்களுக்கு தெரிந்துவிடும் அல்லவா. அதற்காக தான் அங்கே அந்த இடிகள் முத்திரிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Manuscript Releases Volume 18 14-15. Daniel stood in his slot to bear his testimony, which was sealed until the time of end. When the first angel's message should be proclaimed to our world, these matters are of infinite importance in these last days. But while many shall be purified, made white and tried, the wicked shall do wickedly, and none of the wicked shall understand. இங்கே these things, இந்த காரியங்களை நாம் படிக்கும் பொழுது இது உலக கடைசியில் இருக்கிறவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போது
தானியேல் புஸ்தகம் எப்பொழுது முத்திரையிலிருந்து அகப்பட்டது, முத்திரையை தேவன் எப்பொழுது உடைக்க ஆரம்பித்தார் என்றால் 1798. அப்போது நம்முடைய காலகட்டத்தில் எப்பொழுது இந்த 7 இடிகள் முத்திரையிலிருந்து அகப்பட்டது என்பதை நீங்களும் நானும் படிக்க வேண்டும். நம்ம ஸ்க்ரீனில் கொஞ்சம் பார்ப்போம். 1798 1844 இதில் முதலாம் தூது, இரண்டாம் தூது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் 7 இடிகள். ஆனால் அதே மாதிரி ஒரு முறை நடந்தது, மறுபடியுமாக நடக்க இருக்கிறது. 7 இடிகளும் மறுபடியும் நடக்க இருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஃபியூச்சர், நம்முடைய காலகட்டத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு என்ன நடந்தது? 1798 தானியேல் புஸ்தகம் முத்திரையிலிருந்து அகப்பட்டது. தேவன் முத்திரையை உடைக்க இங்கே ஆரம்பித்தார். இங்கே அவங்களுக்கு அறிவு பெருக்கம் வந்தது. அதே மாதிரி 7 இடிகள் நம்மளுடைய காலத்தில் இங்கே நடந்த 7 இடிகளுடைய அறிவு தான் அறிவு பெருக்கம். அந்த அறிவு பெருக்கம் நமக்கு இங்கே எப்பொழுது வந்தது என்றால் 1989. இந்த காலத்திலே நமக்கு 7 இடிகளுடைய அந்த அறிவை தேவன் இங்கே கொடுத்தார். சபைக்கு 1989 அந்த 7 இடிகள் என்னவென்று தேவன் நமக்கு அந்த அறிவை இங்கே கொடுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த 7 இடிகளுடைய அறிவை முன்பதாகவே கொடுக்காம 1989 கொடுத்தார் என்றால், வெளிப்படுத்தல் 22:11 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வசனம் நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது என்றால், கிருபையின் காலத்துடைய முடிவு. கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது துன்மார்க்கர் துன்மார்க்கராகவே இருப்பார்கள், நீதிமான்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக வசனம் இந்த கிருபையின் காலம் முடிவரை போகிறதுக்கு சற்று முன்பதாக என்ன ஆகும் என்று வசனம் 10 நமக்கு சொல்கிறது. 22:10, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்கிற புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன முத்திரை போட வேண்டாம். அப்படி என்றால் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்கிற எந்த பகுதி முத்திரிக்கப்பட்டிருந்தது? 7 இடிகள். இது கிருபையின் காலத்துடைய முடிவுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகும் என்றால், முத்திரையை உடைக்கப்படும், முத்திரையிலிருந்து அகப்படும் என்பதை நீக்கப்படும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் காலம் இப்பொழுது நமக்கு முடிய இருக்கிறது. அதற்கு முன்பதாக 1989 இந்த அறிவு நமக்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Sermon and Talks Volume 1 225-226. Daniel has been standing in his lot since the seal was removed, and the light of truth has been shining upon his visions. He stands in his lot, bearing the testimony which was to be understood at the end of days. இங்கே முடிவு காலம் என்று நம்முடைய காலகட்டத்தை அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தானியேல் 1798 எழுந்து நின்றார். ஏனென்றால் தானியேல் புஸ்தகம் முத்திரையிலிருந்து அகப்பட்டது, முத்திரையை தேவன் உடைக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி 7 இடிகள் ஆரம்பிக்கும் பொழுது யார் எழுந்து நிற்பார்? 7 இடிகள் உடைக்கப்படும் பொழுது, முத்திரை உடைக்கப்படும் போது அந்த அறிவு சபைக்கு வரும்பொழுது யார் எழுந்திருப்பார்? யோவான் எழுந்து நிற்கிறார். அப்போ யோவான் எழுந்து நின்றாரானால் யோவானுடைய அந்த அவர் எழுந்து நிற்கும் பொழுது தானியேலும் கூட எழுந்து நிற்கிறார். ஏனென்றால் நாம் இப்பொழுது தான் படிக்கிறோம், தீர்க்க தரிசன பகுதி தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்த புஸ்தகமும் ஒன்றுதான் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்பொழுது நாம் வாசித்தோம். அப்போது தானியேல் எப்பொழுதெல்லாம் எழுந்து நிற்கிறாரோ அப்பொழுதுதான் யோவான் எழுந்து நிற்பார். ஏன்னால் தீர்க்க தரிசன பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் இந்த 7 இடிகள் முத்திரையிலிருந்து அகப்படுகிறதோ அப்பொழுது தானியேல் எழுந்து நிற்பார். இது நமக்கு என்னத்தை குறிப்பிடுகிறது என்றால், கடைசி கால செய்தி, கடைசி காலத்திலே முடிவு காலம் என்று ஒன்று இருக்கிறது. 1798 மில்லரைட் அட்வென்டிஸ்டுக்கு முடிவு காலம். நம்முடைய சபைக்கு முடிவு காலம் 1989. இந்த 1989 எந்த பகுதியிலிருந்து நமக்கு அறிவு பெருக்கம் வரும் என்றால், தானியேல் புஸ்தகத்திலிருந்தே நமக்கு வருகிறது. தானியேல் 11வது அதிகாரம் 40-45 தானியேல் புஸ்தகத்திலிருந்தே நமக்கு அறிவு பெருக்கம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த காலகட்டம் நாம் இப்பொழுது படித்தோம். வில்லியம் மில்லர் அவருடைய கனவிலே நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன், அதில் இருக்கிற ரத்தினங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், அந்த ரத்தினங்களை என்ன பண்ணாங்கன்னா அவங்க சிதறடித்தாங்க. அப்போ ரத்தினம் என்றால் என்னவென்று நாம் படிக்க வேண்டும். வேதாகமத்திலே ரத்தினம் என்பதற்கு அநேக பொருள் இருக்கிறது. வில்லியம் மில்லர் 14 ரூல்ஸ், வேதாகமத்தை இப்படி தான் படிக்க வேண்டும் என்று 14 ரூல்ஸ் கொடுத்தார். இதை அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இந்த 14 ரூல்ஸை தான் நம்ம இப்படி தான் வேதாகமம் படிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது சபை தவறான ஒரு முறையிலாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த ரூல் என்னவென்று நாம் படிப்போம். ரூல் நம்பர் 10. Figures sometimes have 2 or more different signification, as a day is used in figurative sense to represent 3 different periods of time. இங்கே வேதாகமத்திலே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் அந்த வேதாகமத்திலே எடுத்துக்கொண்ட அந்த ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும். நாம் கண்டெக்ஸ்ட், அது எங்கே பயன்படுத்துகிறோம் என்று பார்த்து உபயோகிக்க வேண்டும் என்று வில்லியம் மில்லர் நமக்கு எழுதுகிறார். உதாரணத்திற்கு வேதாகமத்திலே ஒரு நாள் என்பது ஒரு நாளை குறிக்கிறது, ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கிறது, ஒரு நாள் என்பது 1000 வருடத்தை குறிக்கிறது. அப்போ 3 காரியங்கள் இங்கே இருக்கும்பொழுது கண்டெக்ஸ்ட், எங்கே எதை பயன்படுத்த வேண்டுமோ அங்கே நாம் அதை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சிங்கம் என்று நாம் இப்பொழுது படித்தோம். சிங்கம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, சிங்கம் என்பது பாபிலோனை குறிக்கிறது, சிங்கம் என்பது சாத்தானையும் குறிக்கிறது. எங்கே எதை பயன்படுத்த வேண்டுமோ அங்கே நாம் தெளிவாக இந்த தீர்க்க தரிசன பகுதிகளிலே அந்த உபயோகத்தை பண்ண வேண்டும். அப்போது வில்லியம் மில்லருடைய கனவிலே சொல்லப்பட்ட அந்த ரத்தினம் என்பது என்ன ரத்தினம் என்பதை அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் வால்யூம் 1 39. Mighty truths have been buried beneath the sophistry of error, but they will be found by great diligent searcher. As he finds and opens the treasure house of the precious jewels of truth, it is no robbery, for all who appreciate these jewels may possess them, and then they too have a treasure house to open to others. He who imparts does not deprive himself of treasure, as he examines it, that he may present in it such a way to attract others, he founds new treasure. இங்கே வேதாகமத்தை சொல்லிவிட்டு வேதாகமத்திலே நமக்கு ரத்தினங்கள் இருக்கிறது, வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை தான் இங்கே ரத்தினம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவரும் வேதாகமத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் இந்த ரத்தினத்தை அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். வேதாகமத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் அந்த விலைமதிக்க முடியாத பொருட்களை அவர்கள் உடையவர்கள் ஆகிறார்கள். அதை வைத்து அவர்கள் அநேக பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கிறார்கள். வேதாகமத்திலே அவர்கள் கண்டுபிடித்து மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். அப்போ இங்கே பார்க்கும்போது கிரேட் ட்ரூத்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், வேதாகமத்தில் இருக்கிற சத்தியங்களை தான் வில்லியம் மில்லருடைய அந்த கனவிலே வருகிற ரத்தினம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அவர் ஒரு பெட்டியை பார்த்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த பெட்டிகளில் ரத்தினங்கள் இருந்தால் அந்த பெட்டி என்னத்தை குறிக்கிறது? ஸ்பெஷல் டெஸ்டிமோனிஸ் ஆன் எஜுகேஷன் 53. The Bible is a field where are concealed heavenly treasures, and they will remain hidden treasures until by diligent mining they are discovered and brought to light. The Bible is a casket containing jewels of inestimable value, which should be so represented as to be seen in their intrinsic luster. இங்கே அந்த பெட்டி என்பது வேதாகமம். அவர் வைத்திருந்த அந்த பெட்டி, தேவன் அவர் கொடுத்த பெட்டி வேதாகமம். அவர் வேதாகமத்தை தெளிவாக படித்து ஆராய வில்லியம் மில்லர் ஆரம்பித்ததினால் அவருக்கு அந்த ரத்தின சத்தியங்கள் அவருக்கு கிடைத்தது. Signs of Time, September 10, 1894. The word of God abounds in precious jewel of truth, and parents should bring them forth from their casket and present them before their children in their true luster. இங்கே வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு, பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள், அவர்கள் தங்களுடைய பெட்டியை படிக்க வேண்டும். தங்களுடைய பெட்டி என்பது தங்களுடைய வேதாகமத்தை குறிக்கிறது. அந்த வேதாகமத்தை அவர்கள் படித்து அதில் இருக்கிற ரத்தினங்களை எடுத்து, அந்த சத்தியங்களை எடுத்து தங்களுடைய பசங்களுக்கு அவங்க சொல்ல வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் தன்னுடைய கனவிலே பார்த்த அந்த பெட்டி வேதாகமத்தை குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இன்னொருத்தவங்களுக்கு நம்ம மினிஸ்டர்ஸ், ஆலயத்திலே நம் போதிக்கிறவர்களுக்கு அம்மையார் என்ன எழுதுகிறாங்க என்று பாருங்கள். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 6 425. God has given his ministers the message of truth to proclaim. This the churches are to receive, and in every possible way to communicate, catching the first rays of light and diffusing them. Here is our great sin. We are years behind. The ministers have been seeking the hidden treasure and have been opening up the casket and letting the jewels of truth shine forth, but the members of the church have not done a 100th part of
that which God requires them. இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பெட்டியில் இருக்கிற சத்தியங்களை படிக்கிறார்கள். அவர்கள் அந்த பெட்டியை படிக்கிறார்கள், வேதாகமத்தை ஆராய்கிறார்கள், அதில் இருக்கிற சத்தியங்களை எடுக்கிறார்கள், எடுத்து மக்களுக்கு சொல்கிறார்கள். ஆனால் மக்கள், சபையில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவன் அவர்களுக்கு நியமித்த பணியை அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை இங்கே அம்மையார் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதற்கு நான் கொடுக்கிறேன் என்றால், அந்த பெட்டி என்பது வேதாகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Manuscript Releases, Volume 17, 261. Connected with the Word of God, there is a key that unlocks the precious casket to our satisfaction and delight. வில்லியம் மில்லருடைய கனவிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பெட்டினுடனே ஒரு சாவி இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இங்கே அம்மையாருக்கு யார் சொன்னால், ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு பக்கத்திலாக ஒரு சாவி இருக்கிறது என்று அம்மையாரம் எழுதுகிறார்கள். அப்போ இது பரத்திலிருந்து வந்த செய்தி. அம்மையார் வில்லியம் மில்லர்கிட்டருந்து காப்பி அடிக்கலை. அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே இது பரத்திலிருந்து வந்த ஒரு சத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இதை நமக்கு எழுதியிருக்கிறார்கள். வில்லியம் மில்லரும் அம்மையாரும் ஒன்றை எழுதுகிறார்கள். வேதாகமம், அந்த பெட்டி வேதாகமத்தை குறிக்கிறது, அந்த பெட்டியோட ஒரு சாவியும் இருக்கிறது என்று வில்லியம் மில்லரும் எழுதுகிறார். அதே மாதிரி அம்மையார் எழுதுகிறாங்க. அந்த சாவி என்னது என்பதை நாம் படிக்க வேண்டும். Testimonies, Volume 8, 157. These are truths in the word which, like veins of precious ore, are hidden beneath the surface. The hidden treasure is discovered as it is searched for, as a miner search for gold and silver. The evidence of truth of God's word in the word itself. Scripture is the key that unlocks Scripture. The deep meaning of truths of God's word is unfolded to our minds by His Spirit. இங்கே வேதாகமத்தை மேலோட்டமாக படிக்கிறதற்கு ஒன்றுமே கிடைக்காது. வேதாகமத்தை ஒரு காணப்படாத ஒரு புதையலை போல நாம் படிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு உள்ளே இருக்கிற சத்தியங்கள், விலைமதிக்காத முடியாத பொருட்கள், சத்தியங்கள் வெளியே வரும் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். அப்போது ஒரு வேதாகமத்துக்குரிய சாவி, வேதாகமத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா, இன்னொரு வேதாகம பகுதி, ஒரு வேதாகம பகுதி இன்னொரு வேதாகம பகுதியை நமக்கு விளக்கும். நாம் யாரிடமும் போய் அவர்கள் சொல்வதை கற்றுக்கொண்டு நாம் போதிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இந்த ரூலை 14 ரூல்ஸ் என்று நாம் படித்தோம். அந்த 16 ரூலை 4வது ரூல் நாம் படிப்போம். To understand doctrine, bring all the scriptures together on the subject you wish to know, then let every word have its proper influence, and if you can form your theory without a contradiction, you cannot be in எரர். இங்கே நாம் வேதாகமத்திலே ஒரு சத்தியத்தை ஆராய வேண்டும் என்றால், வேதாகமத்தில் எங்கெல்லாம் அந்த வார்த்தை இருக்கிறதோ, அந்த பகுதி இருக்கிறதோ, வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் திரட்ட வேண்டும். அப்படி அந்த பகுதி வேதாகமத்தில் சொல்லப்படுகிற, இப்போ ஒரு டாப்பிக்கை நம்ம சர்ச் பண்ணுறோம், அந்த டாப்பிக்குரிய அனைத்து வசனங்களையும் நான் சேகரித்து அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு தவறான கான்ட்ரடிக்டிங், எந்த ஒரு விகற்பமான எந்த ஒரு சத்தியமும் நமக்கு இல்லாது இருந்தால், அனைத்து வார்த்தைகளும் நமக்கு ஒன்று இருந்தால் நாம் தவறே கிடையாது என்று வில்லியம் மில்லர் எழுதுகிறார். அம்மையாரும் நமக்கு எழுதுகிறார்கள். இப்படி தான் வேதாகமத்தை ஆராய வேண்டும். வேறு ஒரு நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று நாம் காத்திருக்கக்கூடாது. ரூல் 5. Scriptures must be its own expositor, since it is a rule of itself. If I depend on a teacher to expound it to me, he should guess at its meaning or decide to have it so on account of his sectarian creed, or to be thought wise, then his guessing, desire, creed or wisdom is my rule, not the Bible. வேதாகமத்தை விசுவாசிக்க சொல்ல வேண்டும். அதுவே வேதாகமத்தை நமக்கு கற்பிக்க வேண்டும். நான் வேறு ஒருவர் மேல் ஆதாரப்பட்டு அவர் எனக்கு போதிப்பார் என்று நான் இருந்தேன் என்றால், அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் தன் சொந்த எண்ணத்திலே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எனக்கு சொல்லும் பொழுது அதுதான் எனக்கு சத்தியமாக இருக்கிறது, வேதாகமம் எனக்கு சத்தியமாக இல்லை என்று ரூல் நம்பர் 5 அம்மையார் நமக்கு சொல்கிறார்கள். வில்லியம் மில்லரும் நமக்கு சொல்கிறார். ஜேம்ஸ் ஒயிட் என்ன எழுதுகிறார் பாருங்கள், அந்த சாவியை குறித்து என்ன எழுதுகிறார், அந்த சாவி என்ன என்று. பிரதர் மில்லர்ஸ் ட்ரீம் ஃபுட்நோட்ஸ். த கீ அட்டாச்ட் வாஸ் இஸ் மேனர் ஆஃப் இன்டர்பிரட்டிங் த ப்ராஃபெட்டிக் வேர்ல்ட், கம்பேரிங் ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர், த பைபிள் its own interpreter. With this key, Brother Miller opened the casket of great truth of the advent to the world. அவருடைய காலகட்டத்திலே, வில்லியம் மில்லருடைய காலகட்டத்திலே அந்த 2ஆம் வருகை குறித்து போதிக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் அங்கே இருந்தது. ஆனால் அதை மீறி அநேகர் போதித்தார்கள். இங்கே அந்த சாவியை வைத்துக்கொண்டு, அந்த சாவி முக்கியமாக என்னத்தை குறிக்கிறது என்றால், வேதாகமத்தை எப்படி விளக்க வேண்டும், வேதாகமத்தை
என்ன மெத்தடில் ப்ரூஃப் டெக்ஸ்ட் மெத்தட், ஒரு வேதாகம பகுதியை இன்னொரு வேதாகம பகுதியோடு இணைத்து படித்து நாம் போதிக்க வேண்டும். அது இல்லாமல் நம்ம மனிதனுடைய போதனையை இணைக்கக்கூடாது. அப்படி வில்லியம் மில்லர் தான் சொந்தமாக வேதாகமத்தை ஆராய்ந்து அவர் என்ன செய்தார் என்றால் சத்தியங்களை எடுத்து காட்டினார் என்று நமக்கு ஜேம்ஸ் ஒயிட் எழுதுகிறார். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், December 1, 1891. The apostle says all scriptures is given by inspiration of God and it is profitable for doctrine, for reproofs, for correction, for instruction in righteousness, that man of God may be perfect, thoroughly furnished unto all good works. The Bible is its own expositor. One passage will prove to be a key that will unlock other passages, and in this way light be shed upon the hidden meaning of the word by comparing different texts treating on the same subject, viewing their bearing on every side. The true meaning of scriptures will be made evident. என்ன ரூல் 5லே அவர்கள் என்ன எழுதினார்? ரூல் 4, ரூல் 5. இந்த 2 ரூல்லையும் வில்லியம் மில்லர் என்ன எழுதினாரோ அதே இது அம்மையார் இங்கே கோட் செஞ்சு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலே அந்த ரத்தினங்களை சிதறடித்தார்கள். ரத்தினங்களை அநேகர் அதை சிதறடிக்கிறாங்க. அப்படி சிதறடிக்கிறது என்றால் என்னவென்று அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். Many think that they must consult commentaries on the scriptures in order to understand the meaning of word of God, and we would not take the position that commentaries should not be studied, but it will take much discernment to discover the truth of God under the mass of words of men. கமெண்ட்ரியை நாங்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கமெண்ட்ரியில் மனிதர்களுடைய வார்த்தை அதிகமாக இருக்கிறதுனால தேவனுடைய சத்தியங்களை அவ்வளோ சீக்கிரமாக நாம் போய் அடைய முடியாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். How little has been done by the church as a body professing to believe the Bible to gather up the scattered jewels of God's word into one perfect chain of truth. The jewels of truth do not lie upon surface as many suppose. இந்த கமெண்ட்ரியை படிக்கிறவர்கள், சத்தியத்தை மேலோட்டமாக படிக்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சிதறப்பட்டிருக்கிற அந்த ரத்தினங்களை சேர்க்க முடியாது. அது மிகவும் கடினம். ஏனென்றால் அது பரப்பளவில் கிடையாது, அது ஆழமாக மறைந்துள்ளது. வேதாகமத்தை ஆழமாக வாசித்து வில்லியம் மில்லரும் எலன் ஒயிட் அம்மையாரும் வேதாகமத்தை எப்படி படிக்க வேண்டும் நமக்கு போதித்தார்களோ அதன்படி படிக்காவிட்டால் இந்த சிதறப்பட்ட இந்த ரத்தினங்களை நாம் சேர்க்க முடியாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். The master mind in confederacy of evil is ever at work to keep the truth out of sight, to bring into full view the opinions of great men. The enemy is doing all in his power to obscure heaven's light through educational process, for he does not mean that men shall hear the voice of Lord saying, this is the way, walk ye in it. இங்கே தெள்ள தெளிவாக அந்த சிதறப்பட்ட ரத்தினங்கள் ஏன் சிதறப்பட்டது என்றால் எஜுகேஷன் ப்ராசஸ், அக்கிரமத்தின் ரகசியம், தற்போது இருக்கிற கல்வி முறை. அந்த கல்வி முறை என்ன செய்கிறது என்றால் நான் வேதாகமத்தை ஆராய வேண்டும் என்றால் எனக்கு அறிவு இருக்க வேண்டும், எனக்கு ஹீப்ரு கிரீக் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் இதை ஆராய முடியும் என்று அந்த மனித அறிவுக்கு இது நம்மளை கொண்டு போகிறது. இதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். இதனால தான் ரத்தினங்கள் சிதறப்படுகிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். The jewels of truth lie scattered over the field of revelation, but they have been buried beneath human tradition, beneath the sayings of commandments of men, and the wisdom from the heaven has been practically ignored. For Satan has succeeded in making the world believe that the words and achievements of men are great consequence. இங்கே அது மாத்திரம் அதை சிதறப்படவில்லை. எப்படி இந்த ரத்தினங்கள் சிதறப்படுகிறது என்றால் மனிதனுடைய அந்த காலங்காலமாக நாம் படித்து வருகிற சில சத்தியத்தை நாம் உண்மையாக சத்தியத்தை கொண்டு வரும்போது அது ஒரு விகற்பமாக சபைக்கு தெரிய வருகிறது. மனிதனுடைய கற்பனை வேதாகமத்தை விட்டு மனிதன் சொல்கிறதை நாம் எடுக்கும் பொழுது இவை அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால் சத்தியத்தை சிதறடிக்கிறதுக்கு ஒத்திருக்கிறது. ரத்தினத்தை நாம் சிதறடிக்கிறோம் என்று எழுதுகிறார்கள். அந்த தானியேல் புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 7 முத்திரைகள் இருக்கிறது. அப்போ 7 முத்திரைனா 7 முத்திரை இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னால் தீர்க்க தரிசனம் எதுவும் சுய தோற்றமாக இருக்காது. அப்போ அந்த முத்திரிக்கப்படுகிறது என்றால் என்னவென்று நாம் படிக்கிறோம். சைன்ஸ் ஆஃப் டைம்ஸ், May 17, 1905. The scribes and Pharisees professed to explain the scriptures, but they explained them in accordance with their own ideas and traditions. Their customs and maxims become more and more exacting. In its spiritual sense, the sacred word became to the people a sealed book close to their comprehension.
அப்பொழுது இருந்த சதுசேயரும் பரிசேயரும் அப்பொழுது இந்த யூதர்கள் தங்களுடைய சொந்த காரியங்களை முன்வைக்கிறார்கள், தங்களுடைய சொந்த போதனைகளை முன்வைக்கிறதுனால புஸ்தகம் வேதாகமம் முத்திரிக்கப்பட்டது என்று இங்கே அம்மையார் தெளிவாக எழுதுகிறார்கள். இப்பொழுதும் சபையில் இருக்கிற சத்தியங்கள் ஏன் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் புரிய வரவில்லை என்றால், நாம் புரொட்டஸ்டன்ட் வியூ, கேத்தலிக் வியூ, புரொட்டஸ்டன்ட் சபையினரும் கத்தோலிக்க சபையினரும் கொண்டிருக்கிற அதே காரியங்களை நாம் சபைகளாக நாம் சேர்க்கும் பொழுது நமக்கு சத்தியங்கள் இங்கே முத்திரிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் பரீட் ஜுவல்? அந்த வில்லியமிலுடைய கனவிலே ரத்னங்கள் சிதறிக்கப்பட்டது. சில ரத்னங்களே அவர்கள் புதைத்து விட்டார்கள். எப்படி புதைத்தார்கள் என்று நாம் படிப்போம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், August 16, 1898. We have an infinite Redeemer. How precious are the gems of truth that testify to this in God's word. But these precious jewels have been buried beneath mass of rubbish, tradition, heresies which Satan himself has originated. சாத்தான் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த போதனைகளை சபையிலே நாம் திணிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் சத்தியத்தை நாமே புதைக்கிறோம். அநேக தவறான சத்தியங்கள் இப்பொழுது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையிலும் நமக்கு காணப்படுகிறது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத சரீரத்தில் வந்தார் என்று இருக்கிறது. நம்முடைய பாவத்துடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டே கிறிஸ்து வந்தார் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் சபை இப்பொழுது எப்படி பிரிந்திருக்கிறது? சாத்தானுடைய போதனையிலே இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத சரீரத்தில் வந்தார் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் நம் சத்தியத்தை குளித்தோண்டு புதைக்கிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. Schemes are working with a strange power upon human minds to eclipse the value of Christ to those who believe in him. The enemy of God and man has cast a spell over those who profess to be the followers of Christ until many, it can be said, they know not their time of visitation. இது எதற்கு சாத்தான் இப்படி செய்கிறார் என்றால், ஏன் இந்த ரத்தினங்கள் சிதறிக்கப்பட்டது என்றால், தேவன் நம்மை சந்திக்கும் காலத்தை நாம் அறியக்கூடாது. சபை தேவன் சந்திக்கும் காலத்தை அறியக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்பது காலகட்டத்தை நாம் அறியக்கூடாது. அதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற, 2300 ராப்பகல் தான் கடைசி கால தீர்க்க தரிசனம், இனிமேல் ஒரு கால தீர்க்க தரிசனம் கிடையாது, இனிமேல் நம்ம ஒரு டேட்டை நம்ம பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இந்த அனைத்து போதனைகளும் எப்பேற்பட்ட ஒரு போதனைகள் என்றால், தேவன் நம்மை சந்திக்கும் காலத்தை நாம் அறியக்கூடாதபடிக்கு நம்மை செய்கிறதற்கான சாத்தான் செய்கிற ஒரு வழி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் வருகைக்கான தேதியை நாம் குறிக்கக்கூடாது, இந்த தேதியில் இது நடக்கும் என்று குறிக்கக்கூடாது. ஆனால் நம்மை சந்திக்கும் காலத்தை நாம் ஒரு கணிக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 144,000 கூட்டத்திற்கு தேவன் தன்னுடைய வருகையை கூட அறிவித்து விடுவார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். கடைசி காலத்திலே நாம் உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது எப்படி எலியாவுடைய காலகட்டத்திலே ஒரு கையளவு மேகம் அந்த எலியாவுடைய ஊழியக்காரத்திற்கு தென்பட்டதோ, அதே மாதிரி 144,000 பேருக்கு அந்த மேகம், அதே மாதிரி ஒரு மேகம் தென்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய வழியை 144,000 பேருக்கு அப்பொழுது தேவன் தெரியப்படுத்துவார். அந்த உயிருக்கு பயந்து ஓடுகிற அந்த சமயத்தில் தேவன் தெரியப்படுத்துவார் தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். இது மாதிரி சத்தியங்களை நாம் ஆராய விட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், வில்லியம் மில்லர் கொடுக்கப்பட்ட சத்தியங்களை எப்படி ஜனங்கள் சிதறடித்தார்களோ, சபை சிதறடித்ததோ, அதே மாதிரி அந்த ரத்தினங்களை நாமும் சிதறடிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ரத்தினங்கள் சிதறடிக்கப்பட்டது. ரத்தினத்தை குழி தோண்டி புதைத்தார்கள். ரத்தினத்திற்கு மேல் அநேக தூசி இருந்தது. இதை யார் சரி பண்ணுவா? ஒரு மனிதன் உள்ளே வருகிறார், அவர் அதை சரி பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த சரி பண்ணுகிற நபர் யார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபர் யார்? ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், June 4, 1889. In the time of Savior, the Jews had so covered over the precious jewels of truth with the rubbish of tradition and fable that it was impossible to distinguish the true and false. The Savior came to clear the rubbish of true superstition and long cherished errors and to set the jewels of God word in the framework of truth. What would the Savior do if he should come to us now as he did to the Jews? எப்படி இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் அநேக தவறான கொள்கை, தவறான போதனைகள் சபையில் இருந்ததோ, அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அந்த ரத்தினங்களை ஒன்று திரட்டினார் என்று இங்கே இருக்குது. அப்போ யார் அந்த மனிதன் உள்ளே செய்தது? இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்பொழுது சபை இருளில் இருக்கிறதோ, சபைக்கு சத்தியம் இல்லையோ, அந்த சத்தியங்கள் சிதறப்பட்டு இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காலத்திலும் என்ன செய்கிறார்? அந்த சத்தியங்களை சேர்க்கிறார். அப்போ வில்லியம் மில்லருடைய காலகட்டத்தில் வந்த நபர் யார்? இயேசு கிறிஸ்து. He would have to do the similar work in clearing the way of rubbish and tradition and ceremony. The Jews were greatly disturbed
when he did this work, they had lost sight of original truth of God, but Christ has brought it again to view. Original truth, பூர்வ பாதைகளை நினை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பூர்வ சத்தியங்கள், தேவன் முதலாவது சபை கொடுத்த சத்தியங்களை விட்டுவிட்டு இந்த யூதர்கள் தவறான சத்தியத்தை அவர்கள் போதித்தார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த பூர்வ சத்தியங்களை மறுபடியுமாக கொண்டு வந்தார். இதுதான் அவர்களை மிகவும் கோபப்படுத்தினது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இட் இஸ் அவர் ஒர்க் டு ஃப்ரீ த ப்ரெஷியஸ் ட்ரூத் ஆஃப் காட் ஃப்ரம் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் எரர். வாட் அ ஒர்க் இஸ் கமிட்டட் டு அஸ் இன் த காஸ்பல். நமக்கும் அதே வேலை இருக்கிறது, நம்முடைய காலகட்டத்திற்கும் அதே வேலை இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Counsels on Sabbath School Work 47. When Christ came into the world to exemplify true religion and to exalt the principles that should govern the hearts and actions of men, falsehood had taken so deep a hold upon those who had so great light. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஜனங்களுக்கு அதிக வெளிச்சம் இருந்தது, இருந்தாலும் பொய்யான போதனைகள் சபைக்குள்ளாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் யாருக்கு அதிக வெளிச்சம்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு அதிக வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருந்தும் சபை இருளில் இருக்கிறது. that they no longer comprehend the light and had no inclination to yield up tradition for truth. தங்களுடைய காலங்காலமாக பின்பற்றி வருகிற கொள்கைகளையும் சத்தியங்களையும் அவர்கள் விட்டுவிட, பொய்யான சத்தியங்களையும் அவர்கள் விட்டுவிட மனதில்லாமல் யூதர்கள் செய்த மாதிரி நாமும் செய்கிறோம். அதனால தான் அவங்களுக்கு அந்த இருள் இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். They rejected the heavenly teacher, they crucified the Lord of glory, that they might retain their own customs and inventions. The very same spirit is manifested in the world today. அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்கள் எப்படி சத்தியத்தை நிராகரித்து இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து சிலுவையில் அறைந்து விட்டார்களோ, எதற்காக அறைந்து விட்டார்கள்? தங்களுடைய கொள்கை, தங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய ட்ரெடிஷனுக்காக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். அதே ஆவி இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அங்கே என்ன நடந்ததோ அதே நடந்து கொண்டிருக்கிறது. Men are averse to investigating truth, lest their tradition should be disturbed and a new order of things should be brought in. இங்கே தெளிவாக ஜனங்கள் எதற்கு பயப்படுறார்கள்? வேதாகமத்தை ஏன் தெளிவாக ஆராய்ந்து படிக்க மாட்டேங்கிறார்கள் என்றால், அவர்களுடைய கொள்கைகள், அவர்கள் இவ்வளோ காலமாக பின்பற்றி வந்த காரியங்கள் வீணாய் போய்விடும் என்றவா. அதனால் இங்கே நியூ ஆர்டர் ஆஃப் திங்ஸ் வில் பி brought in. சபைக்குள்ளே புதிதாக இப்போ அம்மையார் எழுதுகிறார்கள், புதிய புஸ்தகங்கள் வேதாகமத்திலே அடிப்படையில் புதிய புஸ்தகங்கள் அநேக PhD படித்தவங்க எழுதுகிறார்கள். அந்த புஸ்தகங்கள் எல்லாம் அநேக வேதத்திற்கு எதிர்மறையான சத்தியங்கள், பொய் சத்தியங்கள் அதில் இருக்கிறது. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருள் இருந்ததோ அதே மாதிரி சபையில் இருள் இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். There is with humanity a constant liability to err, and men are naturally inclined to high exalt human ideas and knowledge, while the divine and eternal is not discerned and appreciated. எப்பொழுதுமே ஒரு பாவமுள்ள மனிதனுக்கு, மனிதனுடைய மூளைக்கு எப்பொழுதுமே மனிதனுடைய மூளைதான் பெரிதாக தெரியும், தேவனுடைய அறிவு பெரிதாக தெரியாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. Manuscript releases Volume 13, 240, 241. The key of knowledge in Christ's day has been taken away by those who should have held it to unlock the treasure house of wisdom in the Old Testament scriptures. The rabbis and teachers are virtually shut up the kingdom of heaven from the poor and afflicted and left them to perish. In his discourses, Christ did not bring many things before them at once, lest he might confuse their mind. He made every point clear and distinct. He did not disdain the repetition of old and familiar truths in the prophecies if they would serve his purpose to inculcate ideas. அப்பொழுது இருந்த இந்த ரபோனிமார்களும் போதகர்களும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வேதாகம பகுதிகளை அவர்கள் தவறாக அவர்கள் போதித்து வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தப்ப ஒவ்வொரு பழைய சத்தியங்களையும் அவர்கள், இயேசு கிறிஸ்து புதிதாக ஒன்று சொல்ல வேண்டும் அவர் நினைக்கவில்லை. சத்தியத்தை சத்தியமாக பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ, பயணியர்ஸ், நம்மளுடைய பயணியர்ஸ்ட்டு எப்படி சத்தியம் இருந்ததோ அதே இதை அவர்கள், அந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு எப்படி சத்தியம் தேவன் கொடுத்தாரோ அதே சத்தியத்தை இயேசு கிறிஸ்து போதிக்க ஆரம்பித்தார். இதனால தான் அவங்களுக்கு கோபம் வந்தது இயேசு கிறிஸ்து மேலே. கிரைஸ்ட் வாஸ் த ஒரிஜினேட்டர் ஆஃப் ஆல் ஏன்ஷியன்ட் ஜெம் ஆஃப் ட்ரூத். ஒவ்வொரு சத்தியமும் முதலாவது சபைக்கு வருகிற எந்த சத்தியமும் யார் மூலியமாக வருகிறது? அந்த சத்தியங்களும் அந்த ரத்தினங்களும் இயேசு கிறிஸ்து மூலியமாக வருகிறது. நம்மளுடைய பயணியர்ஸ் அட்வென்டிஸ்டுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலியமாக வருகிறது. த்ரூ த ஒர்க் ஆஃப் எனிமி there is
ட்ரூத்ஸ் have been displaced. சாத்தான் மூலியமாக என்ன ஆகிறது? இந்த சத்தியங்கள் சிதறப்பட்டது. They have been disconnected from the true position placed in the framework of error. Christ's work was to readjust, establish the precious gem in the framework of truth. இயேசு கிறிஸ்துவுடைய வேலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ரீதியாக வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் சபையில் சிதறப்பட்ட சத்தியங்களை ஒன்று திரட்டுகிறார். The principles of truth which had been given by himself to bless the world had through Satan's agency be buried and had apparently become extinct. Christ rescues them from the rubbish of error, gave them a new vital force and commanded them to shine as precious jewel and stand forever. அப்படி வில்லியம் மில்லருடைய கனவிலே அந்த மனிதன் மறுபடியுமாக வருகிறார். மறுபடியுமாக வந்து அந்த ரத்தினங்களை ஒன்று சேர்க்கிறார். முன்பு இருந்த வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சம் இருந்தது. எங்கே என்றால் வில்லியம் மில்லருடைய கனவிலே. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் அவர் மறுபடியுமாக வந்தார். அந்த கொள்கைகள் எல்லாம் நீக்கிவிட்டு சத்தியத்தை சொன்னார். அது அதிக வெளிச்சமுடையதாக இருந்தது. Christ himself could use any of the old truths without borrowing the smallest particle, for he had originated them all. He had cast them into the minds and thoughts of each generation, and when he came to our world, he rearranged and vitalized the truths which had become dead, making them more forcible for benefit for the future generation. It was Jesus Christ who had the power of rescuing truth from the rubbish and again giving them to the world with more than the original freshness and power. முதல் முறையாக கொடுக்கப்பட்ட சத்தியம் கிறிஸ்து மூலியமாக வருகிறது. அதை மறுபடியும் ஒன்று திரட்டி மறுபடியுமாக கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாலே மட்டுமே முடியும். கிறிஸ்து வந்து அந்த சிதறப்பட்ட சத்தியங்களை மறுபடியுமாக திரட்டி மறுபடியுமாக அதிக வெளிச்சத்திலே சபைக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பப்ளிஷிங் மினிஸ்ட்ரி 68. The scriptures are given for our benefit that we may have instruction in righteousness. Precious rays of light have been obscured by the cloud of error, but Christ is ready to sweep away the mist of error and superstition and to reveal to us brightness of Father's glory, so that we may say like disciples, did not our heart burn within us while he had walked with us by the way. இங்கே கிறிஸ்துவை இங்கே dirt brush man, கிறிஸ்துவனாலே ஒவ்வொரு அழுக்கையும் நீக்க முடியும், ஒவ்வொரு தவறான போதனையும் நீக்க முடியும் என்று இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுது. அப்போது வில்லியமினுடைய கனவில் ஒரு நபர் வந்தார். அந்த நபருடைய பேர் டர்ட் பிரஷ்மேன், அதாவது சுத்தம் செய்கிறவர், அசுத்தத்தை நீக்குகிறவர். அந்த அசுத்தத்தை நீக்குகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. டர்ட் பிரஷ் மேன், அவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த கனவுகளிலே மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் கொடுத்தார். இந்த கனவிலே அது என்னத்தை குறிக்கிறது என்று வருகிற ப்ரெசன்டேஷனில் நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் கொடுத்தார். 2 சார்ட்ஸ்களை சபை கொடுத்தார், அஸ்திபாரமாக கொடுத்தார். அதை நீக்கி விட்டோம். அதுக்கு பதிலாக நாமே ஒரு சார்ட்டை போட்டு விட்டோம். இதுதான் நம்ம சத்தியத்தை சிதறடித்து விட்டோம். இப்போ மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் அந்த சார்ட்டை நீக்கிவிட்டு 63 சபையாக செய்த ஒரு சார்ட்டை நீக்கிவிட்டு மறுபடியுமாக சத்தியங்களை சேர்த்து மறுபடியுமாக இந்த 2 சார்ட்டை சபைக்கு கொடுக்கிறார். அதான் ஹேபகுக் 2 tables என்று நாம் போதித்து வருவோம். இதை தெளிவாக வருகிற ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்ப்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேலையிலும் இந்த சத்தியங்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. அப்போ இதோ சபைக்கு சத்தியம் கொடுத்தீர், ஆனால் நாங்கள் அதை விட்டு விட்டோம் பிதாவே. சத்தியங்களையும் ரத்தினங்களையும் நாங்கள் சிதறடித்து விட்டோம். இதோ மறுபடியுமாக இன்னொரு வாய்ப்பை எங்கள் சபைக்கு கொடுக்கிறீர். இதை நாங்கள் பிடித்து கொண்டு எப்படியாவது நாங்கள் ரட்சிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இந்த சத்தியங்களை படிக்கிற ஒவ்வொருவரும் கூட இடும் பிதாவே. இந்த சத்தியங்களை விட்டு விடாத படிக்கத்தை படித்து பிறருக்கும் சொல்ல கிருபை தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.